ப்ரே பண்ணி முடிச்சதும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அடுத்த நாள் அந்த பையன் ஹாஸ்பிட்டல் செக்அப் போறான். திடீர்னு அவனால அவன் கால் விரல அசைக்க முடியுது. டாக்டரும் பார்த்துட்டு அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா இவனால நடக்க முடியாது, ஏன்னா அவன் நர்வ்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே போன அடுத்த நொடியே அந்த பையன் எழுந்து நடந்து வந்து டாக்டர் முன்னாடி நின்னுறான். டாக்டரும் வாய் அடிச்சு போயிடுறாரு. அந்த பையன் எல்லாம் என் ஃப்ரெண்டோட பிரேயர் தான் காரணம்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் இதை போய் டிவி சேனல்ல சொல்லிடுறான். அடுத்த நாளே அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஊர்ல இருந்து எல்லாருமே அவங்க குறைய சரி பண்ண கேட்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மா அப்பா வருத்தப்படுறாங்க. அவங்க அப்பா, நீ அவங்களை காப்பாத்தினா அதோட உன்னால ஒரு நார்மல் பொண்ணா வாழ முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை இதே மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் யோசிக்காம கதவை திறந்து வெளியே போறான். அங்க ஒரு கண்ணு தெரியாத சின்ன பொண்ணு கிட்ட போய் அவ கையை பிடிச்சி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணும் அவளோட கண்ணாடியை கழட்டிட்டு பாக்குறா. ஸ்லோவா அவளுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து நடக்க முடியாத பையனுக்கு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் உடனே எழுந்து நின்னுடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்த யாராலையும் இங்க என்ன நடக்குதுன்னு நம்ப முடியாம பாக்குறாங்க. திடீர்னு அவளோட சக்தி போக ஆரம்பிக்குது. அவ மயங்கி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்ததும் அவளோட தாத்தா அங்க இருக்க ரிவர் கிட்ட போய் கடவுள் கிட்ட அவர் பேத்தியை காப்பாத்த என் உயிரை வேணா எடுத்துக்கோன்னு சொல்லி கடவுள் கிட்ட கேட்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாரும் அவளுக்காக ப்ரே பண்றாங்க. அவங்க அப்பா அவ வரைஞ்சி வச்ச இந்த பெயிண்டிங்கை பாக்குறாரு. அதுல அவளுக்கு ஆல்ரெடி இப்படி ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவ அக்கா இன்னொரு பெயிண்டிங்கை பாக்குறான். அதுல அவ திரும்ப உயிரோட வந்துருவான்னு வரைஞ்சிருக்கு. அதே மாதிரி